அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியா நியூஸ். இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். அல் ஹப்பா செய்தி நிறுவனம் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி பல சுகாதார நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது என சிவில் ஏவியேஷன் ஆஃப் குவைத் அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, பயணிகளின் ஏர்போர்ட் ஊழியர்களின் சேஃப்டி மற்றும் பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்த பிறகுதான் நார்மல் ஃப்ளைட்ஸ் பறப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும். அதில் முதலில் ஒரு நாளைக்கு 80 விமானங்கள் இயக்கக்கூடும். இதில் முன்னுரிமை யாருக்குன்னு பார்த்தா நோயாளிகள், மாணவர்கள் மற்றும் முதல் தர உறவினர்கள் இவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சுற்றுலா பயணிகளுக்கு இந்த முதல் திட்டத்தில் அனுமதி இல்லை. இரண்டாம் கட்டத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் குறைந்தால் ICAO அறிவித்தலின்படி அனுமதி வழங்கப்படும். மேலும் விமான போக்குவரத்து தடையினால் பல பில்லியன் டாலர் நஷ்டமடைந்ததாக குவைத் சிவில் ஏவியேஷன் தலைவர் மிஸ்டர் ஷேக் சல்மான் அல் ஹமூத் அல் சபா அவர்கள் செய்தி ஒன்றை கூறியதாக அல் ஹப்பா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கு. சுமார் 560 ஊழியர்களை சார்ட்டர்ட் விமானம் மூலம் இந்தியா அனுப்ப SBC ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனி திட்டமிட்டிருக்காங்க. இதுக்காக இவங்க 2 ஃப்ளைட்ஸ் கொச்சிக்கு புக் பண்ணியிருக்காங்க. யாருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி மற்றும் வேறு முக்கிய தேவைகள் இருக்கிறதோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த 2 விமானமும் இன்று புறப்படுகிறது. இன்னும் அதிகமான சார்ட்டர்ட் விமானம் வரும் காலங்களில் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிக்கு செல்லும் எனவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஊழியர்கள் மறுபடியும் குவைத் வர ஆசைப்பட்டால் கொரோனா வைரஸ் தாக்கம் குறைந்த பிறகு இந்த கம்பெனி நிர்வாகமே புதிய விசாவை ஏற்பாடு செய்து தருவார்கள். இந்த கம்பெனியின் முயற்சியும் இந்தியா எம்பசி மற்றும் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்டின் கூட்டு முயற்சிகள் மட்டுமே இந்த விமான பயணம் வெற்றியடைந்துள்ளது. சில பேர் என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது என்னன்னா, சார்ட்டர்ட் விமானம்னா என்னன்னு சொல்லிட்டு. சார்ட்டர்ட் விமானம் என்னன்னா, ஒரு குழு அல்லது 2 குழு சேர்ந்து ஒரு விமான போக்குவரத்தின் பர்மிஷனோட விமானத்தை இயக்குறாங்களே, அதுதான் சார்ட்டர்ட் விமானம் சொல்லுவாங்க. குவைத்தில் இயங்கி வரும் KKMA, கலா குவைத், OICC, அப்புறம் SBC ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனி இது போன்ற அமைப்புகள் ஒரு விமானத்தை ஏற்பாடு செய்து கேரளாவுக்கு பயணிகளை அனுப்பியிருக்காங்க. இதுவரை தமிழ்நாட்டிலிருந்து இது போன்ற சார்ட்டர்ட் விமானம் இயங்கவில்லை. இனி வரும் காலங்களில் நம்ம தமிழ்நாட்டு மக்களையும் இங்கே இருக்கிற அமைப்பு அல்லது தமிழ்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு அமைப்பு முயற்சி செய்து தமிழ்நாட்டு மக்களையும் சார்ட்டர்ட் விமானம் மூலம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அழைத்து சென்றால் நல்லாயிருக்கும். பொது மன்னிப்பினால் பயன்பெற்றவர்கள் இன்று 36 விமானங்களில் சுமார் 6468 பயணிகளுடன் பல்வேறு நாடுகளுக்கு செல்ல இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக எகிப்து நாட்டுக்கு 17 விமானங்களும், இந்திய நாட்டுக்கு 15 விமானங்களும், மீதமுள்ள விமானங்கள் மற்ற நாடுகளுக்கும் செல்கிறது என சிவில் ஏவியேஷன் ஆஃப் குவைத் அறிவித்துள்ளது. இந்திய சிவில் ஏவியேஷன் தலைவர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு என்றால், இதுவரை 1,70,085 இந்திய மக்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்திய நாட்டிற்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்தே பாரத் மிஷன் மூலமாக சுமார் 75,000 இந்தியர்கள் பயன்பெற்றார்கள். இன்னும் அதிகமான இந்தியர்களை நாட்டுக்கு திருப்பி கொண்டு வருவோம் என்று ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் கூறியிருக்கிறார். இன்னைக்கு குவைத் தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 244 ரூபாய் 798 காசுகளும், ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 591 ரூபாய் 716 காசுகளும் உள்ளது. இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் இன்னும் பல முக்கிய செய்திகளோடு சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.